கேப்டன் தொலைக்காட்சியின் மாலை செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். கும்மிடிப்பூண்டியில் வரும் 11ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகிறார் கேப்டன் விஜயகாந்த். 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடன் இணைகிறது தமாக. ஜி.கே. வாசனுடன் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை. மாமண்டூரில் நாளை பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாநாடு. தொண்டர்கள் அலைக்கடலென திரள வேண்டுமென தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு. கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக செயற்குழு நாளை கூடுகிறது. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமென தலைமை கழகம் அழைப்பு. தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கான தேர்தல் பிரச்சார இசைத்தட்டு சென்னையில் வெளியீடு. மாமண்டூர் தேர்தல் சிறப்பு மாநாடு திருப்புமுனை மாநாடாக அமையும் என்று தொல் திருமாவளவன் நம்பிக்கை. விரிவான செய்திகள். தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வரும் 11ஆம் தேதி திங்கட்கிழமை கும்மிடிப்பூண்டியில் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. முதல்வர் வேட்பாளராக கேப்டன் விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வரும் 11ஆம் தேதி முதல்கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிறார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையம் எதிரில் 11ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்கிறார். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி தனி, மாதவரம், திருவொற்றியூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 11ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வட சென்னைக்குட்பட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், பெரம்பூர், குளத்தூர், திருவிக நகர் தனி, ராயபுரம் ஆகிய தொகுதிகளில் களமிறங்கும் வேட்பாளர்களை ஆதரித்து குளத்தூர், பேரவளூர் சதுக்கத்தில் கேப்டன் பிரச்சாரம் செய்கிறார். வரும் 12ஆம் தேதி மாலை 4 மணிக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஸ்ரீபெரும்புதூர் தனி, பல்லாவரம், தாம்பரம், திருப்போரூர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து தாம்பரம் சண்முகம் ரோட்டில் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வரும் 12ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேற்கு சென்னை உட்பட்ட மதுரவாயல், அம்பத்தூர், விருகம்பாக்கம், ஆலந்தூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அம்பத்தூர் ராக்கி தியேட்டர் அருகே கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்கிறார். 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு காஞ்சிபுரம், உத்திரமேரூர் தனி, மதுராந்தகம் தனி ஆகிய தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து செய்யூர் பேருந்து நிலையத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வரும் 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தென் சென்னைக்கு உட்பட்ட சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் வேட்பாளர்களை ஆதரித்து சோழிங்கநல்லூரில் கேப்டன் பிரச்சாரம் செய்கிறார். 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திருவள்ளூர் மேற்கு பகுதிக்குட்பட்ட திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி தனி, ஆவடி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திருத்தணி ரயில் நிலையம் அருகிலும் மாலை 6 மணிக்கு மத்திய சென்னைக்குட்பட்ட வில்லிவாக்கம், எழும்பூர் தனி, துறைமுகம், சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர் ஆகிய வேட்பாளர்களை ஆதரித்து வில்லிவாக்கம் மத்திய சென்னை பேருந்து நிலையத்தில் கேப்டன் பிரச்சாரம் செய்கிறார். வரும் 16ஆம் தேதி மாலை 4 மணிக்கு வேலூர் மேற்கு பகுதிக்குட்பட்ட வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், அணைக்கட்டு, கீழ் வைத்தியனான்குப்பம் தனி, குடியாத்தம் தனி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திருப்பத்தூர் ரயில்வே மேம்பாலம் அருகில் தர்மபுரி மெயின் ரோட்டில் கேப்டன் பிரச்சாரம் செய்கிறார். 16ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வேலூர் கிழக்கு பகுதிக்குட்பட்ட அரக்கோணம் தனி, சோளிங்கர், ராணிப்பேட்டை, ஆற்காடு, காட்பாடி, வேலூர் ஆகிய வேட்பாளர்களை ஆதரித்து ஆற்காடு பேருந்து நிலையத்தில் கேப்டன் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வரும் 17ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திருவண்ணாமலை வடக்கு பகுதிக்குட்பட்ட போலூர், ஆரணி, செய்யார், வந்தவாசி தனி ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து செய்யார் எம்ஜிஆர் சிலை அருகில் கேப்டன் பிரச்சாரம் செய்கிறார். 17ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திருவண்ணாமலை நகரத்திற்குட்பட்ட செங்கம் தனி, திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர்,
கலசப்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திருவண்ணாமலையில் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சிகளைச் சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களையும் திரட்டி தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு சிறப்பானதொரு வரவேற்பு கொடுத்து அவரது பிரச்சாரம் அனைத்து மக்களையும் சென்றடையும் வகையில் தேவையான ஏற்பாடுகளை செய்வதோடு முறையான அனுமதியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் நாளை மாலை மாமண்டூரில் நடைபெறவுள்ள தேர்தல் சிறப்பு மாநாட்டிற்கு தொண்டர்கள் அலைகடலென திரள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசியலில் மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்க அமைந்திருக்கும் தமது வெற்றி கூட்டணியான தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நாளை மாலை 4 மணியளவில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே மாமண்டூரில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் தானும் தமது கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்ற இருக்கிறோம் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மாநாட்டிற்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் அனைத்து கட்சிகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் தங்கள் குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் நாட்டு நலனின் அக்கறை கொண்ட நல்லவர்களோடும் அணிதிரண்டு வந்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்திடும் வகையில் அலைகடலென திரண்டு ஆர்ப்பரித்து வாரீர் என்று கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடன் தமாக இணைகிறது. அந்த கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனை சந்தித்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து இந்த கூட்டணி உறுதி செய்யப்படுகிறது. இது தொடர்பாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசை தம்பி இணைப்பில் இருக்கிறார். அவருடன் கேட்கலாம். வணக்கம் ஆசை தம்பி. வணக்கம் தமிழ்ச்செல்வன். ஆசை தம்பி, தற்போது தேமுதிக மக்கள் நல கூட்டணியிலே தமாக இணைகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு சக்தி தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தேமுதிக ஒரு பெரிய திட்டத்தை ஏற்படுத்தி அதற்கான மாற்று சக்தியாக உருவெடுத்த நிலையில் அதற்கு முன்பாக தமிழகத்தில் 3 கட்ட பிரச்சாரத்தை மக்கள் நல கூட்டணி ஈடுபட்டிருந்தது. ஆக மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு பெரிய சக்தியும் தேமுதிக என்ற மாபெரும் ஒரு சக்தியும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு பெரிய புரட்சிகரமான அணியை ஏற்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தமிழ் மாநில காங்கிரஸ் இதோடு இணைவது என்பது மிகப்பெரிய கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவெடுத்து அதை அகற்றியதை போன்று இந்த முறை திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளை நீக்குவதற்காக அரசியலிருந்து முற்றிலும் அப்புறப்படுத்தி தமிழக மக்களுக்கு தேவையான, இளைஞர்களுக்கு தேவையான பலதரப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற வகையில் இந்த ஒரு பலமான கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி என்பது நிச்சயம் தமிழக மக்கள் விரும்பிய மாற்றத்தை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை தமாக இணைந்ததன் மூலம் மேலும் பலப்பட்டு இருக்கிறது. தமிழ்ச்செல்வன், ஏற்கனவே ஆசை தம்பி, தேமுதிக மக்கள் நல கூட்டணி மிகவும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக மக்கள் மத்தியிலே பார்க்கப்படுகிறது. இந்த வகையிலே இந்த கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்று சொல்கிறீர்கள்? நிச்சயமாக. அதாவது 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தேர்தல் களத்தில் சந்திக்கின்ற பொழுது அவருக்கென்று மிகப்பெரிய வாக்கு வங்கி சதவீதத்தை வைத்திருக்கவில்லை என்றாலும் கூட அப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரசுக்கு எதிரான அலை திராவிட முன்னேற்ற கழகத்தை தனிப்பெரும்பான்மையாக ஒரு கட்சியாக உருவெடுத்து ஆட்சி கட்டிலில் அமர வைத்தது. அதே போன்ற ஒரு சூழலை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக என்ற ஒரு மாபெரும் கூட்டணி, அசைக்க முடியாத ஒரு கூட்டணி உருவெடுத்திருக்கிறது. நிச்சயம் இளைஞர்கள், குறிப்பாக 1,08,00,000 இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். இளைஞர்களுடைய எண்ணம் என்பது இந்த சூழலில் திமுக அதிமுக அல்லாத ஒரு அணி தமிழகத்தில் வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் இருப்பதால் அதை நோக்கி இந்த கூட்டணி என்பது கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி என்ற இந்த வெற்றி கூட்டணி திமுக அதிமுக அல்லாத ஒரு அணி அமைத்து ஊழலை ஒழிப்போம் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து செயல்படுவதால்
நிச்சயம் இதற்கான வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக தெரிகிறது. தமிழ்ச்செல்வன், நன்றி ஆசித்தபித், உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். அப்துல் கலாம் கிராம பொலிவு. தேமுதிக செயற்குழு கூட்டம் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறும் என்று தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து வரும் தேர்தலை சந்திக்க உள்ளன. கேப்டன் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து தேர்தலுக்கான பணிகளில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்த நிலையில் சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் நாளை காலை 9:30 மணிக்கு தேமுதிக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று தலைமை கழகம் அறிவித்துள்ளது. கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், கழக அணி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த ராஜபாளையம் அதிமுக வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அதிமுக வேட்பாளராக ஷியாம் ராஜா அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் கட்சி தொண்டர்களுக்கு வாக்கு சேகரிக்க சென்றபோது வாக்காளர்களுக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த அதிமுக வேட்பாளர் ஷியாம் மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இதேபோல் தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் அதிமுக திமுகவிற்கு மாற்றாக அமைந்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் பிரச்சார பாடல் குறுந்தகடு வெளியீட்டு விழா சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த இசைத்தகட்டை தொல் திருமாவளவன், முத்தரசன், பீமாராவ் எம்எல்ஏ உள்ளிட்டோர் வெளியிட்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தொல் திருமாவளவன், தமிழகத்தில் அதிமுக திமுகவிற்கு மாற்றாக அமைந்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்ததாகவும் இந்த விமர்சனங்களை தங்கள் கூட்டணி தவிடுபொடியாக்கிவிட்டதாகவும் கூறினார். மேலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு பிடிக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றுள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் வெற்றிக்கு ஏதுவான வகையில் இந்த பரப்புரை பாடல்கள் அடங்கிய இசைத்தட்டு வெளியிடப்படுகிறது. மாமண்டூரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் மாலை 4 மணி அளவில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு தமிழக அரசியலில் ஒரு மகத்தான திருப்பத்தை உருவாக்கும் மாநாடாக அமையும். மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிய நாளிலிருந்து கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், ஏளனம் ஏகடியும் பேசினார்கள். ஒரு வாரம் கூட நிலைக்காது என்றார்கள். இதோ அதோ இது சிதறும் என்றார்கள். நேற்றைக்கு முந்தநாள் வரையில் இது தேர்தல் வரையில் நீடிக்காது என்றார்கள். ஆனால் நாங்கள் கண்ட கனவு, கூட்டணி கனவு இப்போது நனவாகி வருகிறது. தேமுதிக மக்கள் நல கூட்டணியோடு தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டது மக்கள் நல கூட்டணிக்கு கிடைத்த ஒரு மகத்தான முதல் வெற்றி. அண்ணன் வைகோ அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தமிழ் மாநில காங்கிரசும் தேமுதிக மக்கள் நல கூட்டணியோடு இணைந்துவிடும் என்கிற பதற்றத்தில் மேலும் மேலும் இப்போது பிதற்ற தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கு பின்னரும் பிதற்றுவார்கள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி கண்ட கூட்டணி கனவு நிறைவேறி வருகிறது. அதேபோல ஆட்சி கனவும் நனவாகும். தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமாகவை சேர்க்கும் வகையில் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். மேலும் மாமண்டூர் மாநாடு திருப்புமுனை மாநாடாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
ஒன்று அவர்களுக்கு சக்தி இருக்கிறது செய்கிறார்கள். அதிலே வேறொன்றும் கருத்து செல்வதற்கு இல்லை. தொகுதி பங்கீடு எங்கள் 4 கட்சிகளுக்கு இடையில் சுமூகமான முறையில் நடந்தேறி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அண்ணன் வைகோ அவர்கள் அறிவிப்பார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வைகோ அவர்களும் தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதிகள், என்னென்ன தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து இன்று மாலையே அதிகாரப்பூர்வமாக அண்ணன் வைகோ அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அறிவிப்பார்கள். இதைத் தொடர்ந்து பேசிய முத்தரசன், தேமுதிகவை உடைக்க நினைத்த திமுகவின் சதித்திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது என்று தெரிவித்தார். மேலும் திமுக தலைவர் கருணாநிதி குறித்து வைகோ பேசிய விவகாரம் குறித்து முத்தரசன் பட்டியலிட்டார். அதே விவகாரத்தை பீமாராவ் எம்எல்ஏவும் வலியுறுத்தினார். ஒரு வார்த்தை, தவறான வார்த்தை அதில் வெளிப்பட்டு விட்டது. அதை உடனடியாக அன்றைய தினமே திரு வைகோ அவர்கள் நான் பேட்டி கொடுக்கிற பொழுது ஒரு தவறான வார்த்தை வெளிப்பட்டு விட்டது. அதை நான் எந்த உள்நோக்கத்தோடும் சொல்லவில்லை. எந்த ஜாதிய உணர்வும் எனக்கு கிடையாது. தவறுதலாக வந்துவிட்டது. அந்த தவறுக்காக நான் வருந்துகிறேன். பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டார். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்தார். அந்த வேண்டுகோளுக்கு இன்று வரையில் கலைஞர் ஏற்றுக்கொண்டதாக இதுவரையில் எந்த பதிலும் இல்லை. மதிப்புமிக்க கலைஞர் மிகுந்த மரியாதைக்குரியவர். அவருடைய சீடர் தான் வைகோ. அவர் தவறாக கூறியதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் கூட இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது என்று கலைஞர் அவர்கள் வெளிப்படுத்தாது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்சிக்கு தேர்தலில் ஆதரவு அளிக்கப் போவதாக தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் அறிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் இடம்பெற வேண்டிய விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்த கையேடு வெளியீட்டு விழா தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் அரியலூரில் நடைபெற்றது. விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், இலவச மின்சாரம் வழங்க வேண்டும், கரும்பு டன் ஒன்றிற்கு 2500 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. தங்களது கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிக்கு தேர்தலில் ஆதரவு அளிக்கப் போவதாக விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளுடைய கோரிக்கையை தேர்தல் அறிக்கை தயார் பண்றோம். 2016 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய கோரிக்கைகள், எந்த கட்சி அதிகமா எங்களுடைய கோரிக்கையை வெளியிடுதோ, முதல்ல எந்த கட்சி அதிகமா எங்களுடைய தேர்தலில் வெளியிடுதோ அந்த கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும். இதனுடைய முடிவை 28ஆம் தேதி மாநில செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் அறிவிப்போம். சிறு இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். வேலை வாய்ப்பு, சமூக வளர்ச்சி மேம்பாடு. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் தமாக தலைவர் ஜி.கே. வாசனும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்திக்க இருக்கின்றார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதற்கு முன்னதாக மற்ற செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவை விமர்சித்து வலைதளங்களில் கருத்து பதிவிட்டால் 200 ரூபாய் வழங்கப்படும் என்ற திமுக திட்டம் அமலமாகியுள்ளது. சமூக வலைதள பதிவாளர்களுக்கு பணம் கொடுத்து திமுகவிற்காக பிரச்சாரம் செய்ய வைக்கும் நடவடிக்கையில் மும்பையைச் சேர்ந்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளதை ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் அமலப்படுத்தியுள்ளதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூறியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த 100 பேர் கொண்ட சமூக வலைதள பதிவாளர்கள் குழுவிற்கு மும்பையைச் சேர்ந்த அந்த நிறுவனம் மின் அஞ்சல் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் அதிமுக அரசுக்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் அடங்கிய கட்டுரைகளை மின்னஞ்சல் மூலம் தங்கள் நிறுவனம் அனுப்பி வைக்கும் என்றும், அதனை காப்பி பேஸ்ட் செய்து சமூக வலைதள பிளாக்குகளில் பதிவு செய்தால் ஒரு கட்டுரைக்கு 100 ரூபாய் என்ற அளவில் பணம் வழங்கப்படும் என்றும் அந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரத்தில் மற்ற பிளாக்கர்களை சேர்த்து விடுபவர்களுக்கு சிறப்பு சலுகையாக ஒரு கட்டுரைக்கு 200 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் அழைப்பு விடுத்த தொலைபேசி ஆடியோவையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ளது. So, see, basically, this is a political campaign. Okay. And we are campaigning for DMK. DMK, okay. Yeah, we'll provide the content. You need to paste it and share it on your Twitter and Facebook. Okay. That is all. 3 posts you will get. Fine, okay. You will be campaigning for DMK in this assembly election, and as said in mail, the data will be against the ADMK government. Yeah. As of okay. Yeah. And you will be contacting the post through mail. Yeah, mail or call anytime.
No. I'm asking about you'll be sending me the post through mail. Yeah. And I have to copy paste in my blog. Okay. Yeah. Is it okay? It is exactly to be on my blog, or I can use it on my additional blog? Anywhere. Okay. தேனி மாவட்ட எல்லையான தேக்கடியில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தேக்கடியில் 10வது மலர் கண்காட்சி கடந்த 2ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான வண்ணப்பூக்கள், நூற்றுக்கணக்கான மருத்துவ மூலிகை செடிகள், அலங்கார செடிகள், தோட்டச் செடிகள் போன்றவற்றை இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஏப்ரல் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ராசிபுரம் அருகே பறக்கும் படை தேர்தல் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் உரிய ஆவணம் இன்றி லாரியில் கொண்டு செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க அமைக்கப்பட்டுள்ள பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்துச் செல்லப்படும் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் இதுவரை நடத்தப்பட்ட சோதனைகளில் 20 கோடி ரூபாய்க்கு மேல் கைப்பற்றப்பட்ட நிலையில் இன்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னையில் இருந்து நாமக்கல் நோக்கி வந்த லாரியை மடக்கி சோதனையிட்ட போது உரிய ஆவணம் இன்றி கொண்டு வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டு அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இந்த பணம் குறித்து தேர்தல் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே தொடக்கப்பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த தேக்கு மரங்களை திருடிய அதிமுக வேட்பாளரை வாக்கு சேகரிக்க விடமாட்டோம் என்று அப்பகுதி மக்கள் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளனர். ஓமந்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் விலை உயர்ந்த பர்மா தேக்கு மரங்கள் இருந்தன. அதனை ஒப்பந்தம் என்ற பெயரில் அதிமுக சேர்மன் பரமேஸ்வரி முருகன் அனுமதியின்றி திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் பரமேஸ்வரி முருகன் தற்போது மணச்சநல்லூரில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் பரமேஸ்வரி முருகன் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பல்வேறு ஊழல்களில் ஈடுபடுவார் என்பதால் ஊருக்குள் அவரை வாக்கு சேகரிக்க விடமாட்டோம் என்று ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளனர். 1922 ஒரு துவக்கப்பள்ளி நடைபெற்று இருந்துச்சு. அந்த கட்டடத்தை பரமேஸ்வரர் புது கட்டடத்தை வேலை செய்யறதுக்காக எடுத்திருந்தாங்க. அந்த கட்டடத்துல விலை உயர்ந்த பொருட்களான பர்மா தேக்கு பீமெல்லாம் இருந்துச்சு. மகிழ தூங்கி கட்டடத்தை காண யார் எடுத்தாங்க கேள்விப்பட்ட போது சேர்மன் பரமேஸ்வரி முருகன் வேலை செஞ்சான்னு சொன்னாங்க. இப்ப ஒரு கட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துல அவங்களை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேட்பாளர் எங்க கிராமத்துக்கு வந்தா நாங்க கிராமத்துல விட மாட்டோம், வாக்கு சேகரி விட மாட்டோம், எங்கள் முழு எதிர்ப்பை தெரிவிப்போம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சி. இயற்கை உர